அஸ்ஸலாமு அலைக்கும். ரிச் அண்ட் க்ரீமியான ஷாஹி துக்கடா பண்ணலாமா? ஃபஸ்ட்டு மில்க் ரபடி ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு பேனில் ஃபுல் க்ரீம் மில்க் 1 லிட்டர் எடுத்துக்கிறேன். இதை நல்லா காய்ச்சிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே கிண்டி விட்டே இருக்கணும். பேனுக்கு சைட்ஸில் மேலெலாம் ஆடை விழுந்துகிட்டே இருக்கும். அதையும் இதோட எடுத்து விட்டு கொஞ்சம் கிண்டி விட்டே இருக்கணும். இது பண்ணுறதுக்கு நான்ஸ்டிக் யூஸ் பண்ணிங்கன்னா மச் பெட்டர். க்ளீன் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். ஷாஹி துக்கடான்ற பேருக்கு அர்த்தம் ராயல் பைட்ஸாம். பேருக்கு ஏற்ற மாதிரியே ஒவ்வொரு பைட்டும் ஹெவன்லியாக இருக்கும். பால் இப்போ வற்றி பாதி ஆயிடுச்சு. இப்போது ஸ்வீட்னஸ்க்கு கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கிடுவோம். உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இப்போது சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 1 கப் வாட்டர் 1 கப் சுகர் ரெண்டுமே ஈக்குவலாக போட்டு 10 மினிட்ஸ் கொதிக்க விட்டு எடுத்துருவோம். இப்போது ரபடி நல்லா திக்காயிடுச்சு. நான் இந்த ஸ்வீட்டை ஃபஸ்ட் டைம் கசிபோ ரெஸ்டாரண்ட்டில் தான் ட்ரை பண்ணேன். அப்போவே ரொம்ப பிடிச்சிருச்சு. வீட்டில் ட்ரை பண்ணணும்னு நினச்சி இப்போ தான் அதுக்கு டைம் வந்திருக்கு. ரெஸ்டாரண்ட்டில் வெறும் 2 பீஸஸே 24 திரம்ஸ். அதே காஸ்ட்டுக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸும் வாங்கி வீட்டிலே பண்ணால் லார்ஜ் குவான்டிட்டியில் கிடைக்கும். அவ்வளோதான், ரபடி ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஒயிட் ப்ரெட்டை 4 பீஸஸாக கட் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் போடணும், இல்லைன்னா ப்ரெட்டு அதிகமாக எண்ணெய் குடிச்சிரும். நான் மொத்தமாக ஒரு 14 பீஸஸாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப கரிஞ்சிடாமல் பொன்னிறமாக இருக்கும்போதே டக்குன்னு எடுத்துருங்க. இது சீக்கிரமாகவே ஃப்ரை ஆகிரும். இதை ஃப்ரை பண்ணி எடுத்ததும் சூடாக இருக்கும்போதே சுகர் சிரப்பில் டிப் பண்ணி வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க. இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு கண்டெய்னரில் அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ரபடியை மேலே ஊற்றிக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் ரோஸ்டட் நட்ஸ் போட்டுக்கலாம். இதை ஒரு பைட் எடுத்தோம்னா அப்படியே டேஸ்ட் நாக்கில் நாட்டியமாடும்.